அந்த முதல் கட்ட தேர்தல் என்பது மக்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஒரே திசையில் சென்று வாக்களித்தது போல் தமிழ்நாட்டில் டஃப்பான கொஸ்டின் எல்லாம் எதையாவது ஒன்று எழுதி ஃபில் பண்ணி விட்டுருவோம். இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் சிறப்பாக வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் அண்ணாமலை காலையில் வந்து உட்காந்துட்டு ஒப்பாரி வைக்கிறார். அண்ணாமலை மட்டும் இல்லை, தமிழிசை, வானதி சீனிவாசன் எல்லாரும் வந்து நின்றுட்டு வாக்குப்பதிவு சரியா நடக்கல, திமுக அரசு வஞ்சித்து விட்டது அப்படிங்குள்ள கண்ட மாதிரி வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஒரு பக்கம் மோடி என்ன சொல்றாரு, இன்னொரு பக்கம் கலவரத்தையும் பிரச்சனையும் இவங்க ஏற்படுத்துகிறார்கள். எவ்வளவு மோசமான முறையில் இங்க தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டு தோத்துருவோம் அப்படிங்கிற பயம், பதட்டம், கை நடுங்குது, கொலை அப்படி ஹார்ட் பீட் அதிகமாகுது, வேர்த்து புழுங்குது. காலையில வந்து நின்றுட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. தோல்வியின் அச்சத்தில் தான் இவர்கள் இதை பேசுகிறார்களே தவிர உண்மையிலேயே பேசுவதாக இருந்தால் எதிர்கட்சிகள் தான் பேசணும். ஏன்னா ஒட்டுமொத்த அம்பையர் டீம் எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தேர்தல் முடிந்து ஒரு அமைதியான சூழல் உருவாகிவிட்டது. ஆனாலும் வட இந்தியாக்கள்ல தேர்தல் விவகாரம்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 102 தொகுதிகளில் தேர்தல் நடந்திருக்குது. 21 மாநிலங்கள்ல பகுதி பகுதியா, தமிழ்நாட்டில் முழுசா நடந்துருச்சு, பாண்டிச்சேரியில் முழுசா நடந்துருச்சு, வடகிழக்கு மாநிலங்கள்ல திரிபுரா இந்த மாதிரி இடங்கள்ல அவ்வளோ 1-2 தான் இருக்கிறாங்க, முழுசா முடிஞ்சிருச்சு. ஆனாலும் பல மாநிலங்கள்ல பகுதி பகுதியாக நடந்திருக்கு. ஊபி, மத்திய பிரதேஷ், பீகார் இது எல்லா இடத்துலையும் நடந்திருக்குது. இது முடிந்ததுக்கு பிறகு பிரதமர் மோடி ஒரு ட்வீட் ஒன்று போட்டுக்கிறார். இந்த 102 தொகுதிகளில் பிஜேபி வந்து லீட் எடுக்குது, ரொம்ப பாசிட்டிவா இருக்குது, ஜெயிப்பதற்கான ஒரு அச்சாரம் போட்டாச்சு என்பது போல அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். உங்களுடைய பார்வை என்ன? அதாவது 102 தொகுதிகளிலும் மிகப்பெரிய ஒரு அபாரமான வெற்றியை, ஒரு பாசிட்டிவான இடத்தை மக்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஒரே திசையில் சென்று வாக்களித்தது போல் ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்தை இந்தியா கூட்டணிக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்ன எப்படி சொல்றீங்க? மோடி அப்படி சொல்றாரு, நீங்க எப்படி சொல்றீங்க? இது வந்து பயத்தின் காரணமாக தோல்வியை மறைப்பதற்கு தன்னை அறியாமல் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வலுவாகிவிட்டது அப்படின்னு சொல்லி அவர் தன்னளவில் அந்த ட்வீட்டை போட்டிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், 102 40 இந்தியாவுக்கு முதல்லயே வந்து 40க்கு 40 போலிங் இந்த பக்கம் விழுந்துருச்சு பாக்கெட்ல. அந்த அளவுல தான் வந்து அவர்கள் கையில் வைத்திருந்த ஊடகங்களே எடுத்த சர்வேயிலும் கூட சொல்லப்பட்டது. ஸோ 50% மேல் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் வெல்லும் என்று அவர்களே உத்தரவாதமாக சொல்லிவிட்டார்கள். அது போக எதிரணியில் இருப்பவர்களுக்கு 50க்கு மிச்சம் இருக்கிறத பிச்சு போட்டா என்ன கிடைக்கும்? 3 பேருக்கு பிரிச்சா ஒன்றும் கிடைக்காது. அப்போ அது உத்தரவாதமாக அவர்களுக்கு தெரிந்து விட்டது. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்குது. இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, முதல் கட்டமாக நமக்கு எதிரிகள், அதாவது நமக்குலாம் ஓட்டு போட மாட்டாங்க, நமக்கு ஒத்து வராத பார்ட்டிகள் எல்லாம் முதல் கட்டமாக முடிச்சு விட்டுருவோம். டஃப்பான கொஸ்டின் எல்லாம் எதையாவது ஒன்று எழுதி ஃபில் பண்ணி விட்டுருவோம். நமக்கு தெரிந்த கொஸ்டின் எல்லாம் நல்லா உட்கார்ந்து நிதானமா எழுதுவான்னு ஒரு பிளான்ல ஒரு பையன் எழுத ஆரம்பிக்கிறது மாதிரி இந்த தனக்கு ஒத்து வராத மாநிலங்களை எல்லாம் முதல் கட்டமாக முடித்து விடுவது என்ற திட்டத்தோடு தான் இந்த முதல் கட்ட தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. அந்த முதல் கட்ட தேர்தல் என்பது ஒரு வேறு விதமான அதிர்வலையை உருவாக்கி விட்டது. என்ன அப்படின்னா, வட இந்தியா முழுவதுமே இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இந்தியா கூட்டணிக்கு சாதகமான ஒரு நிலை இருக்கிறது அப்படிங்கிற அந்த அதிர்வலை வட இந்தியா முழுவதுமே பரவி இருக்கிறது. ஸோ இனி வருகிற தேர்தலிலும் கூட, அதாவது அடுத்த கட்டமா நடக்கக்கூடிய தேர்தலிலும் கூட அது இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கிறதாக அமைந்து விட்டது. அப்படிதான் நான் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இது சொல்வது என்பது உள்குத்து வாங்கி கொண்டு வெளியிலே நான் அண்ணன் சும்மா தோத்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிற. நீங்க சொல்றீங்க இப்போ உத்தரப்பிரதேசத்துல 8 தொகுதிகள்ல வந்து தேர்தல் நடந்திருக்குது. மேற்கு உத்தரப்பிரதேசம் ரஜபுத்திரர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய பகுதி. ரஜபுத்திரர்கள் இந்த முறை வந்து அவங்களுடைய பஞ்சாயத்தை கூட்டி பிஜேபிக்கு ஓட்டு போடுறது இல்லை அப்படின்னு முடிவெடுத்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறதா அறிவிச்சு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு கூட வச்சுப்போம். ஆனா
கிழக்கே போக போக பிஜேபிக்கு தானே செல்வாக்கு இருக்குது ஊபியில. இல்ல ஊபியில மட்டும் இல்ல, இப்ப திரிபுராவிலே வந்து ஒரு பெரிய கலைபகரத்தை பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள். இது எல்லாமே எதை காட்டுகிறது அப்படின்னா, இவர்கள் வந்து மணிப்பூர்லயும் கலவரம். மணிப்பூர்ல கலவரம் என்ன அப்படின்னா, இப்ப அதாவது ஒரு பக்கம் மோடி என்ன சொல்றாரு, எனக்கு பாசிட்டிவா இருக்கு, நான் வந்து நாங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் கலவரத்தையும் பிரச்சனையும் இவங்க ஏற்படுத்துகிறார்கள். குக்கிகள் ஓட்டு போடவே வர முடியலையா பழங்குடிகள்? அந்த அளவு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்தா இவர்கள் வந்து இன்னும் மோசமான ரிசல்ட் தான் வரும் என்பது கள யதார்த்தம். அதாவது சரியாக ஓட்டு போட்டு அந்த இடங்களில் தேர்தல் நடத்த முடியும், அதாவது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் மோசமான முடிவுகளைத்தான் இவர்கள் சந்திப்பார்கள். அப்படிங்கிறதுனால பிரச்சனை பண்ணிட்டாங்க. நீங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல எல்லா பகுதியிலையும் சிறப்பாக வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிச்சு. ஆனா வாக்குப்பதிவு நடக்கும் போதெல்லாம் கூட அமைதியாக இருந்து விட்டு அண்ணாமலை காலையில வந்து உட்கார்ந்துட்டு ஒப்பாரி வைக்கிறார். அண்ணாமலை மட்டும் இல்ல, தமிழிசை, வானதி சீனிவாசன் எல்லாரும் வந்துட்டு வாக்குப்பதிவு சரியா நடக்கல, எங்களை வந்து திமுக அரசு வஞ்சித்து விட்டது அப்படின்லாம் கண்ட மாதிரி வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. சோ ஒரு பக்கம் எங்களுக்கு பாசிட்டிவா இருக்குன்னு அவர் பேசுவதும், இன்னொரு பக்கம் வந்து குளறுபடி நடந்துட்டுன்னு இவர்கள் உருட்டுவதும், ரெண்டுக்கும் மத்தியில ஒன்று நடந்திருக்கிறது. மக்கள் வந்து இந்த பாஜகவை புறக்கணிப்பதற்கு தயாராகி. தமிழ்நாட்டுல சொல்றது சரிதாங்க, இந்தியா முழுக்கவே அப்படிதான் சொல்ல முடியும். இந்தியா முழுக்கவும் தான். ஏங்க, எனக்கு விற்கிற பெட்ரோல் தான் இந்தியா முழுவதும் விற்குது. அவனுக்கு மட்டும் என்ன 25 ரூபாய்க்கா கிடைக்குது? எனக்கு கிடைக்கிற சிலிண்டர் தான் அவனுக்கும் கிடைக்குது. சரிங்களா? வாழ்க்கையில் அவர்கள் ஒவ்வொரு மனுஷனும் நேரடியாக அனுபவப்படுகிறார்கள். ஜிஎஸ்டி அவனுக்கு மட்டும் தனியா கொடுக்கப்படுறதில்ல. நீங்க சங்கி என்பதால் அல்லது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான சங்கி என்பதால் அவங்களுக்கு ஒன்றும் நடந்து விடுவதில்லை, அப்படிலாம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இவர்கள் உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிடுவோம், ஒரு பெரிய கனவு திட்டமாக நாங்கள் சாதித்தோம்னு சொல்லுவதற்கு அடையாளமாக வைத்துக் கொண்டதே இந்த அயோத்தி ராமர் கோயில் தான். இந்த அயோத்தி ராமர் கோயில் என்பது பேக் ஃபயர் ஆகிவிட்டது. அவர் கட்டாம இருந்திருந்தா கூட அவர்களுக்கு ஓரளவுக்கு வாக்கு வந்திருக்க கூடும். நாங்கள் அடுத்த முறை வந்து கட்டித்தருவோம்னு ஒரு ஜும்லாவை விட்டிருக்கலாம். அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போக நாங்கள் கட்டிவிட்டோம்னு சொல்ல இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி அந்த கோவிலை வைத்து பெரிய அரசியலை இவர்களால் செய்ய முடியவில்லை. நீ அப்படி சொல்றீங்க, ஆனா 80,000 கோடி ரூபாய் அயோத்தி நகருக்கு மட்டுமே செலவு செய்யப்பட்டிருக்கிற சிறு நகரத்துக்கு ரயில்வே, ஏர்போர்ட்டு, சாலைகள், ரயில்வே இதுன்னு ஏகப்பட்டது செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் கரெக்ட். அதான் பிரகாஷ் ராஜ் சிம்பிளா கேட்கிறாரு, இதனால எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வந்து எத்தனை பேர் வேலைக்கு வந்திருக்காங்க? 10 பைசா லாபம் கிடையாதுங்க. இவர்கள் போட்ட எல்லா விஷயமுமே பிரகாஷ் ராஜ் சொல்லும் போது குஜராத்ல கட்டி முடிக்கப்பட்ட அந்த பட்டேல் சிலையை சொல்றாரு, அதுல ஒரு 4 லிப்ட் வந்து வேலை செய்யலங்கிறார், 2வது லிப்ட். சரிங்களா? அதை ஒரு போய் பார்த்துட்டு சொல்றாரு. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பள்ளிக்கூடம் இல்லாமல் சரியான சாலை வசதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். இதே நிலைமை தானே இது. நீங்க வந்து இன்னைக்கு பளிங்குல ரோடு போடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரலாம், பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு போக முடியாது, அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் சரியா இருக்காது. இன்னொன்னு, இந்த கனவு இருந்துச்சு இல்லையா, கோயில் வந்துச்சுன்னா உலகத்துல எல்லாமே தீர்ந்து விடும், அந்த கற்பனையை இது உடைத்து விட்டதுங்க. நீங்க வாயில் வடை சுடும் போது கற்பனை எவ்வளவு வேணாலும் வளர்க்கலாம், கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு அவ்வளவுதான். அது ஒரு கோயில், அது ஒரு மந்திர். அவனை பொறுத்தவரையிலும் 10ஓட 11 கொஞ்சம் பெருசா வேணா இருக்குது. மற்றபடி அவர்களுக்கு தொழில் முறையில் ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு கம்பெனி வந்திருக்கு, ஒரு டாட்டா வந்து கம்பெனி தொடங்கியிருக்கிறார், அதனால 10,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, ஏதாவது உண்டா? ஒன்றும் கிடையாது. எலான் மாஸ்க் வர வந்து 22ஆம் தேதி வரேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வர முடியலன்னு சொல்லியிருக்கிறாரு போல. பின்னாடி வருவாரு, 4,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் பிஜேபிக்கு ஒரு பாசிட்டிவ் தானே. அதாவது எலான் மஸ்கை பொறுத்தவரையிலும் ஆரம்பத்திலிருந்தே அவர் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டோட தான் இருந்தார். அவருடைய என்ன பாஜகவுக்கு நான் ஏன் சொல்றேன்னா, அது ஒரு அரசுக்கு தானே அவர் ஆதரவா இருக்க முடியும். அவரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மல்டி மில்லியனர், 2வது இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர். ஆனா அவரு இந்த பாஜகவை நம்பினார். என்ன காரணம்னா, இவர்கள் அவ்வளவு வலுவாக இருக்கிறார்கள், இவர்கள் தான் அடுத்த கட்டமா வருவார்கள், அதனால நாம இவர்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ண போறோம், அதனால இவர்களை மதிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர்கள் என்னென்னலாம் சொன்னாங்களோ. ஏன் ட்விட்டர் விவகாரத்தில் கூட, ட்விட்டர்ல கூட இவர்களுக்கு சாதகமான சில வேலைகளை எல்லாம் இவர்களுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் செய்து கொடுத்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஸோ அந்த அளவிற்கு எலன் மஸ்கோடு இவர்களுக்கு நெருக்கம் இருந்தது. ஆனா அந்த சந்திப்பை இவர் தள்ளி வச்சிருக்காரு. என்ன காரணம்னா, சொந்த வேலை இருக்குன்னு சொல்றாரு. சொந்த வேலைலாம் கிடையாது. இந்த தேர்தலுக்கு பின் இருக்கிற அதிர்வலை இருக்கு இல்லையா, அது அமெரிக்கா வரை வைப்ரேஷன் அங்கே வரை சென்றிருக்கிறது. ஏன்னா நமக்கு தெரியுதோ இல்லையோ, அவர்களுக்கு அவங்க எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி அங்க சப்மிட் பண்ற அளவுக்கு ஆள் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த தேர்தல்
இதுவரைக்கும் நடந்து முடிந்திருக்கிற 102 தொகுதிகளையும் தேர்தலினுடைய அந்த அதிர்வலை எப்படி இருக்கிறது, மக்கள் மனோநிலை எப்படி இருக்கிறது, இந்த கட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, எல்லாத்தையும் அவர் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாரு. அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்றாரு. ஸோ ஒரு வகையில் இந்த எலான் மஸ்க் வராமல் இருப்பது என்பது, அந்த சந்திப்பு தள்ளி போடப்பட்டது என்பது இந்தியா கூட்டணிக்கு வெற்றி, அதற்கான அறிகுறி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இல்ல, அவர் இந்த ஆண்டு இறுதியில வரேன்னு தானே சொல்றாரு. வருவார். வந்தாலும் கூட மோடியை பார்க்க மாட்டாரு, ராகுலை பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு போவார் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். இப்ப நீங்க பேசும்போதே ஒண்ணு சொன்னீங்க, அந்த 1,00,000 ஓட்டுகள் அப்படின்றது இப்போ அது ஒரு அதிருப்தியில வர்றதுதானே. இப்ப வெற்றிக்கு நெருக்கமா வந்துட்டோம், ஒரு 1,00,000 ஓட்டு விழல அப்படின்றது எங்களுக்கு பாதிப்பு தானே. அண்ணாமலை சொல்வது நியாயம் தானே. தேர்தல் கமிஷன் உங்க கையிலே இருக்குது. ஏங்க அது எப்படி, அது இண்டிபெண்டன்ட் பாடி தானே. இண்டிபெண்டன்ட் பாடி என்னங்க இண்டிபெண்டன்ட் பாடி? 3 பேர் தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு 3 பேர். ஒருத்தர் சீஃப் ஜஸ்டிஸ், உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, இன்னொருத்தர் பிரதமர், இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர். இப்படி இருந்த நடைமுறையை மாற்றி அதுலயும் ஒரு ஆள் அந்த நீதிபதி தூக்கிக்கிட்டு நாங்கள் நியமிக்கிற ஒரு ஆள்னு சொல்லி 2 பேரை நீங்க உங்க கட்சிக்காரங்களை வச்சுக்கிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவரை வச்சு ஜனநாயக நடைமுறையே கேள்விக்குள்ளாக்கியது, அதை அடிச்சு உடைச்சதுதான் உங்களுடைய சாதனை. அப்போ உங்களுக்கு தேவையான ஆளை குணம் தான் நியமிச்சு வச்சிருக்கீங்க. உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் தேர்தல் ஆணையம் இருக்கிறது. அதன் அதுக்கு நிறைய நம்ம உதாரணங்களை சொல்ல முடியும். எவ்வளவு மோசமான முறையில் இங்க தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கு. சிம்பிளா சொல்றேங்க, 4 கோடி ரூபாய் பிடிப்பட்டுதுங்க. வேற கட்சிக்காரங்க இப்படி வச்சிருந்தா நேரம் தேர்தலை ரத்து பண்ணிருப்பாங்க, ஒண்ணு அந்த தொகுதியில, அல்லது அந்த குறிப்பிட்ட நபரையாவது தகுதி நீக்கம் பண்ணிருப்பாங்க. எதுவுமே நடக்கலையே. நயினார் நாகேந்திரன் உட்கார்ந்து நின்று போட்டி போட்டுட்டு தான் நிக்கிறாரு. சோ ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையமும் உங்க கையில தான் இருக்குது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, 1,00,000 வாக்குகள் விழவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, மொத்த வாக்குப்பதிவு நேற்று மாலை நிலவரப்படி மொத்தமா அறிவிச்சது 69%. அதாவது 31% போடல. இது எப்போதும் நடக்கிறது தான். 70 அதிகபட்சமா போனா 73% தான் அதிகபட்சம் வாக்குப்பதிவு நடக்கும் எல்லா இடத்துலயும். இப்ப 69%னா 31%னா 10 லட்சம் வாக்காளர்கள்ல 3 லட்சம் பேரு. 3 லட்சம் பேரு என் கட்சிக்காரன் தான் சொல்லி திமுக காரர்களும் சொல்லலாம், அதிமுக காரர்கள் கூட சொல்லலாம். எங்க கட்சிக்காரங்களுடைய தான் அவங்க தான் போடவே இல்லை, அவர்களுடைய இதைத்தான் தடுத்து விட்டார்கள், அவங்க ஓட்டு போட்டு தான் நாங்க ஜெயிச்சிருப்போம் அப்படின்லாம் கூட பேசலாம். இல்ல, ஆனா அண்ணாமலை சொல்வது என்பது எதை குறிக்க? அப்படி ஓட்டு போட வந்தோம், பார்த்தா கையில ஓட்டர் ஐடி இருக்குது, ஆனா லிஸ்ட்ல எங்க பேர் இல்ல. 1 லட்சம் பேரையும் அவர் சந்திச்சாரா? கிடையாது. அதாவது அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா நீங்க எப்ப சொல்லியிருக்கணும்? நீங்க பூத்துக்கு ஆள் இருந்திருப்பீங்க, நீங்க எல்லாம் கேள்வி கேட்டிருக்கணும். அந்த நிமிஷமே அந்த பூத்திலேயே அந்த பிரச்சனையை எழுப்பியிருக்கணும். இவர்களுக்கு அது இல்ல பிரச்சனை. சாயங்காலம் வரலும் எவ்வளவு ஓட்டு விழுது என்ன எல்லாத்தையும் உட்கார்ந்து அவதானித்து பார்த்து விட்டு அடுத்து அந்த அன்னைக்கு நைட்டே கூட்டம் போட்டு பேசிட்டு மண்டையில் சுருன்னு ஏறுது, தோத்துருவோம் அப்படிங்கிற பயம், பதட்டம், கை நடுங்குது, கொலை அப்படி ஹார்ட் பீட் அதிகமாகுது, வேர்த்து புழுங்குது. காலையில நின்றுட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. சோ தோல்வியின் அச்சத்தில் தான் இவர்கள் இதை பேசுகிறார்களே தவிர உண்மையிலேயே பேசுவதாக இருந்தால் எதிர்கட்சிகள் தான் பேசணும். ஏன்னா ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையம் உங்க கையில் இருக்குது. சிம்பிளா சொல்றேன், இப்ப எங்க ஊர்ல கிரிக்கெட் விளையாடுவாங்க, எங்க டீம் தோக்குற மாதிரி இருந்துச்சுன்னு அம்பையரும் எங்க ஊருக்காரன் தான் நிற்பான். விருதுகாரன் ஜெயிச்சுட்டு போவான். ரொம்ப முக்கியமானது, பக்கத்து ஊருக்காரன் அவன் ஜெயிக்க ஆரம்பிக்க இவனுங்க ஓன்னு கத்துவாங்க, அழுவாங்க, அவுட்டுமாங்க, உருளுவாங்க, பிறலுவாங்க. அவருக்கு அம்பையர் நம்மளும் இருந்தாலும் கூட அவுட்டு கொடுக்க முடியாது. படவே எப்படி ஏமாத்த முடியும்? எத்தனையோ தான் ஏமாத்த முடியும். அப்போ உருண்டு பிறழ்வது என்பது ஏமாற்றுவதற்கான வேலை. நாம எத்தனையோ டீம் மேட்சை பார்த்துட்டோம். நான் சொன்ன நடவடிக்கை உங்க ஏரியால கூட நடந்திருக்கும். இதையேதான் இந்த பாஜக செய்கிறது. ஒட்டுமொத்த அம்பையர் டீம் எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு அதையும் மீறி தோல்வி வருங்கிற நிலைமையில கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இல்ல, நீங்க சொல்றது அப்படியே இருந்தாலும் கூட வானதி சீனிவாசன் ஒரு விஷயம் தெளிவா சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வட இந்தியர்கள், அதுலயும் குறிப்பாக கோவை தெற்கு தொகுதியில தெப்பக்குளம் பூத் அங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்களுக்கு பிராமணர்கள் ஓட்டு இல்ல. அப்போ இதை யார் செஞ்சிருப்பா? பிராமணர்கள், வட இந்தியர்கள் அவங்க மார்வாடிகளை சொல்றாங்க. அவங்க ஓட்டு நிச்சயமா திமுகவுக்கு போகாது, அது பிஜேபி ஓட்டு. அப்போ கான்சியஸா இதுல ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நான் முதல்ல சொல்லிட்டேன்,
ஒருவேளை வட இந்தியர்கள் ஓட்டு பிரச்சனை வருவதா இருந்தா தமிழர்களின் ஓட்டு தான் இவங்க பிரச்சனை பண்ணுவாங்களே தவிர வட இந்தியர்களின் ஓட்டுல இவங்களுக்கு வஞ்சகமே வைக்க மாட்டாங்க தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை. ஏன் சொல்றேன்னா, பிராமணர்கள் வட இந்தியர்களால் தான் தமிழ்நாட்டின் தலையெழுத்தே தீர்மானிக்கப்பட வேண்டும்னு விரும்புகிற கோஷ்டி இது. தங்களுடைய அதிகார பலமே வட இந்தியர்கள் பிராமணர்கள் இவர்கள் மத்தியில் தான் இருக்குங்கிற நம்பிக்கையில் இருப்பவர்கள். அதனால இப்படி ஒன்று நடந்திருந்தால் நேத்தே இந்த பிரச்சனையை கிளப்பி ஒரு பெரிய கலைபகரத்தை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ சாதாரணமாக இதை விட்டுருக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயத்த சொல்றேன், எல்லா தொகுதியிலையும் வேலை பார்க்க வந்த பிற மாவட்டக்காரங்க அங்கே வந்து வேலை பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த நபர்களை எல்லாம் தேர்தல் ஆணையம் அந்த உடனேயே கிளப்பி வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. மற்ற கட்சிக்காரங்கள்லாம் வந்து அந்த உடனே வெளியில வந்தாச்சு. ஆனா இந்த பாஜக கட்சிக்காரர்கள் மட்டும் பிற மாவட்டத்துக்காரர்களும் கோவையிலே தங்கி பணியாற்றி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம பெரிய அளவில் பணம் புழங்கி இருக்கிறது. சாதாரணமா இல்லைங்க, 300 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரையிலும் ஜிபே கூகுள் பே மூலமா அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. ஸோ இந்த அளவிற்கு பணப்பட்டுவாடா எல்லாத்திலும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் கூட இவர்கள் புலம்புகிறார்கள் என்றால் இந்த ஒப்பாரிக்கு பின்னணியில் தோல்வியை இப்போதே அவர்கள் ஒற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆட்டுக்கு பிரியாணியா, அதாவது ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு டிஆர்பி ராஜா சொன்னாரு, வெயில் ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி 2 டிகிரி கூடி போச்சு அப்படின்னு சொல்லி, அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை ஆகணும்னே இல்லாம கோவையில் வெயில் அதிகமாகிட்டது அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னதுக்கு இப்பதான் அடுப்பே பத்த வச்சிருக்கிறோம் அப்படின்னாரு. ஸோ இந்த ப்ரீ எலெக்ஷன், இது ஆஃப்டர் போஸ்ட் எலெக்ஷன் ரியாக்ஷன். மற்றபடி இவர்களுக்கு அந்த தோல்வியின் வெம்மை பொறுக்காமல் தான் இவர்கள் குய்யோ முய்யோன்னு கத்துகிறார்கள். நாமளையோ வானதியோ கத்துறாங்க அப்படின்னா அது ஒரு தொகுதியில மட்டும் விடலாம். ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் சொல்றாங்க, வினோஜ்பி செல்வம் அவரும் சொல்றாரு. அதுலயும் தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய பூத் உள்ள ஏஜென்ட் அவங்கள திமுக காரங்க அடிச்சு வெளியே வரட்டி விட்டாங்க. சார், நமக்கே ட்விட்டர்லயே உங்களுக்கு வந்துச்சு, எவ்வளோ தகவல்கள் வந்து சேர்ந்துச்சு. பூத் ஏஜென்ட் போடுறதுக்கே ஆள் இல்லைங்க. இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்ததற்கு பிற்பாடு, அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த முருகன் காலகட்டத்தில் கூட கீழ்மட்டத்து கட்சியை அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கணுங்கிறதுல கவனம் செலுத்தினாங்க. இவர் அப்படிலாம் கிடையாது. அண்ணன் ஒண்ணுதான், தன்னைத்தானே அதாவது விளம்பரப்படுத்துவதில் கவனம் செலுத்தினாரே தவிர ஒரு பூத்துனா இத்தனை பேர் இருக்கணும், ஒரு பூத் ஏஜென்ட் வைக்கணும், இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரக்சரலா உருவாக்குற வேலையை பார்க்கலீங்க. அப்போ கடைசியில் என்னாச்சு, பாஜகன்னு டேபிள் போட்டு வச்சிருக்காங்க, பேப்பர்லாம் தொங்குது, ஆளே இல்லை. இப்போ திமுக காரர்கள் வரட்டுன்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு வைக்கிறதுக்கே ஆள் இல்லை முதல் விஷயம். இன்னொன்னு, அப்படி ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், தேர்தல் ஆணையம் என்பது முழு கட்டுப்பாடும் ஒன்றிய அரசின் கையில் இருக்குது. திமுக தான் உண்மையிலேயே பிரச்சனை. திமுகவோ அதிமுகவோ தான் பாஜகவை நோக்கி குற்றம் சொல்ல முடியுமே தவிர இவர்கள் சொல்லுவதற்கு தகுதியே கிடையாது. இப்ப இப்படி சொல்றாங்கன்னா அதோடைய பொருள் என்னன்னா, தோல்வி பயத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். இன்னொன்னு, 10 மணிக்கு மேல வந்து இப்ப கேம்பெயின் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன நபர்கள்ட்டையே இதே அண்ணாமலை என்ன மாதிரி கையை தூக்கிக்கிட்டு 10:30 மணிக்கு வந்து பேசுறாருங்க. நீ ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, 10 மணிக்கு மேல கை கூப்பி கும்பிடக்கூடாதுன்னோ, டாட்டா போடக்கூடாதுன்னோ, நான் நிக்க கூடாதுன்னு, ரோட்ல நிக்க கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கடுமையா பேசுறாரு. இப்படி ஒரு பேச்சை தேர்தல் ஆணையம்ங்கிற ஒரு பெரிய நிர்வாக பாடிக்கு முன்னாடி நீங்க வந்து கேட்டுட்டு ஒருத்தர் வேற ஒரு நபர்னா போக முடியுமா? இது மட்டும் இல்லாம கன்னியாகுமரி தொகுதியில பொன் ராதாகிருஷ்ணனுடைய உதவியாளர் மற்றும் 2 பேர் போய் சண்டை போட்டு அது கேஸ் ஆகி அந்த தொகுதியில மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்காங்க, கைது செஞ்சிருக்காங்க. இவ்வளவுக்கும் எல்லா கட்சிகளும், மற்ற எல்லா கட்சிகளும் அமைதியா இருக்குங்க. நீங்க இந்த பிரச்சனை சிபிஎம்ல வரல, காங்கிரஸுக்கு வரல, திமுகவுக்கு வரல, அதிமுகவுக்கு வரல. அப்போ பாஜக இவ்வளவு உங்களோண்டி துக்கடா கட்சிங்க. ஒப்பிட்ட அளவுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல மற்ற கட்சிகளோட ஒப்பிடும் போது எவ்வளவு ஜூனியர் கட்சி அது. அது இவ்வளவு அடாவடித்தனம் பண்ணுதுன்னா என்ன காரணம்? மேல தலையில உச்சத்துல நாங்க இருக்கோங்கிற திமிரை தவிர, ஒட்டுமொத்த பாடியும் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறத எண்ணத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. சரி, ஆனா இன்னொரு காரணம் சொல்றாங்கல்ல, இந்த தேர்தல் வந்து ஒரு புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை வச்சிருந்திருக்கலாம், நீ வெள்ளிக்கிழமை வச்சதுனால எல்லாம் லீவுக்கு ஊருக்கு போயிட்டாங்க ஓட்டு போட வர. ஆட தெரியாதவா திருக்கோணல்னு சொன்னாலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு கேவலமான ஒரு காரணம் தான். சரிங்களா? அப்படி ஒருவேளை எல்லாரும் வந்து லீவுக்கு போயிட்டாங்க, அதுக்கு போயிட்டாங்கன்னு எந்த காரணம் சொன்னாலும் அந்த பிரச்சனையெல்லாம் திமுகவுக்கும் தானே, அந்த பிரச்சனையெல்லாம் அதிமுகவுக்கும் தானே, அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் தானே.
ஏதோ உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில உங்க கட்சிக்காரன் மட்டும் லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டாங்கிற மாதிரியோ அல்லது உங்க கட்சிக்காரனுக்கு மட்டும் காலில் சுழுக்குங்கிற மாதிரியோ ஏன் பேசுறீங்க? அப்போ சொல்லுவது என்பது, நான் மறுபடியும் சொல்றேன், மொத்த ஆடு போட்ட ஆட்டம் எல்லாம் இங்கு இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. இன்னைக்கு அவர்களுடைய புலம்பல் என்பது கலை யதார்த்தம், தோற்றுவிட்டோம் அப்படிங்கிற அந்த அச்சத்திலிருந்து வருகிறது. அண்ணாமலை நாமெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், பாஜகவே பலி போடுற போது, ஆடை நாம பிரியாணி போட போதில்ல, பாஜகவில் தான் பிரியாணி போட போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, ஆனா இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் நடந்திருக்குதுன்னு சொல்றாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய ஓட்டுகள் எல்லாமே இந்த முறை பிஜேபிக்கு போயிருக்குது, டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, அதிமுகங்கிற கட்சியே வந்து திமுக எதிர்ப்பில் உருவான கட்சி. அது உங்களுக்கு வேற எந்த கொள்கையும் கிடையாது, திமுக ஒழிக, இதுதான் மொத்த கொள்கையா வச்சிருப்பாங்க. இப்போ திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல அதிமுகவை விட நாங்க தீவிரமா இருக்கிற காரணத்தினால அதிமுக ஓட்டுல எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு கிளைம் பண்றாங்களா? எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல எதிர்க்கிறதுங்கன்னா சும்மா உட்காந்து பத்திரிகையாளரை கூப்பிட்டு உட்காந்து குலைச்சிக்கிட்டே இருக்கிறது இல்ல, உழைக்கிறது இல்லைங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு. நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புன்னு மரியாதையா நீங்க சொல்றீங்க, பத்திரிகையாளர்களே அவர் மரியாதையா நடத்துறது இல்லையா? பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவருடைய இதுக்கே நான் ஆளே அனுப்ப மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு பத்திரிகையாளர்களை ஒவ்வொரு நேரமும் அவமதிச்சு அனுப்புறவர். ஸோ அதனால நான் ஏதோ அவரை வந்து அவமதிச்சுட்டேன் நீங்க சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்துவதும், உங்களுக்கு அறிவு இருக்கா, ஸ்டேட் நீங்க என்ன தகவல்களோட வந்திருக்கீங்க, இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஏடா கூடமா பதில் சொல்லாமல் இழுத்தடிப்பது, எல்லாம் இதுக்குள்ளலாம் போக வேண்டாம். ஸோ அந்த அளவிற்கு மிக மோசமாக பேசக்கூடிய நபர். அதனால நீங்க பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வச்சுட்டு தினசரியும் பேசி கொண்டிருப்பதால் அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறதா? முதல்ல களத்துல அப்படி ஒரு எதிர்வினை இருக்குதா? நான் சொல்றது என்னன்னா, இல்ல, திமுக ஆதரவாளர்கள் பதில் சொல்லதானே செய்யறாங்க. திமுக ஆதரவாளர்கள்ங்கிறது யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் பதில் சொல்வது என்பது வேறு. பிரதான எதிர்கட்சியாக என்றும் அதிமுக தான் இருக்கிறது, வலுவாதான் இருக்கு, அதுல எந்த மாற்றம் இல்லை. நான் இந்த விஷயத்துல என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வேளை, அதாவது ஒரு காலகட்டம், ஆனா எல்லா இடத்துல 2வது இடத்துக்கு பிஜேபி வந்துடும் சொல்றாங்க. எத்தனை இடத்துக்கு வந்துடும் நான் சொல்றேன். ஒரு வேளை வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, பொன்னார் 2வது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, நயினார் நாகேந்திரன் 2வது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, ஓபிஎஸ், சௌமியா அன்புமணி, டிடிவி தினகரன், ஏசி சண்முகம் இவர்கள்லாம் வந்து 2வது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு டேட்டா சொல்லுது. ஆனா இவர்களையுமே கூட நயினார் நாகேந்திரன், ஓபிஎஸ், சௌமியா அன்புமணி இவர்கள் யாருமே வந்து இவங்க கட்சிக்காரங்களே கிடையாது. சௌமியா அன்புமணி தனி கட்சி, மற்றவர்கள்லாம் அதிமுகவில இருந்து வந்தவர்கள். அப்போ தனிப்பட்ட முறையில் உங்க கட்சியிலிருந்து கோரா வந்த உங்களுக்கு எந்த மரியாதையுமே கிடையாது, செகண்ட் இடமே கிடையாது. ஒண்ணு. இன்னொன்னு, செகண்டுக்கும் ஃபர்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்டுக்கு செகண்டுக்கு இருக்குல்ல, அதுலேயே 10% இடைவெளி இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்க, கருத்து கணிப்புகள்லயே 45-50% இங்க வந்துச்சுன்னா நீங்க 30-35 தான் செகண்ட் இடமே வருது. ஆமா, அதுவும் ஏடிஎம்கே தான். சரிங்களா? சோ எந்த இடத்துலயுமே 2வது இடம் என்பது எண்ணி சொல்லுகிற 2-3 தொகுதிகளை தவிர 2வது இடத்துக்கு அண்ணாமலே வருவதற்கு வாய்ப்பில்லை. அப்படிங்கும் போது இதை ஒரு பிரதான எதிர்கட்சின்னு யார் சொல்லுவா? கலை யதார்த்தம் அப்படி இல்லவே இல்லை. நீங்க சொல்லிக்கலாம், உங்களுடைய விளம்பர மீடியாக்கள் சொல்லிக்கொள்ளலாம், அவர்களாலும் கூட சொல்ல முடியவில்லை. அதிமுக ஓட்டு பிஜேபி போவாது, வாய்ப்பே இல்லை. நான் இன்னொன்னு சொல்றேங்க, ஒரு விஷயத்த நாம கவனிக்கணும். நாம வந்து கூடுதலோ குறையோ ஸ்ட்ராட்டஜிக்கலா புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குது. அதாவது காலில் விழுந்து தவழ்ந்து அடுத்தவர் காலை வாரி இபிஎஸ் அந்த பதவியை அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார், அதெல்லாம் உண்மைதான். அதுல யாருக்கும் அதுல வந்து அவரே ஒத்துக்கிட்டாரு, ஒளிவு மறைவே இல்லை. ஒரு வேளை சசிகலாவுக்கோ டிடிவி தினகரன் கையிலேயோ அல்லது ஓபிஎஸ் கையிலேயோ இந்த கட்சி அமைந்திருக்குமானால், சிக்கி இருக்குமானால், இவ்வளவு பெரிய டஃப கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எப்படி போய் பாஜக கிட்ட சரணடைந்து கிடக்கிறார்களோ அதே மாதிரி அதிமுகவை கொண்டு போய் அடகு வைத்திருப்பார்கள். அந்த வேலை இங்க நடக்கவில்லை. ஒப்பீட்டு அளவில் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன கேள்வி. சசிகலா வந்து ஒரு ஆளுமை மிக்க நபர், டிடிவி தினகரன் ஒரு ஆளுமை மிக்க நபர், இவங்களை விட ஓபிஎஸ் வந்து ஆளுமையோட இருக்கிறாருன்றீங்களா? கண்டிப்பா. நிகழ்காலம் நமக்கு காட்டுகிற பாடம் அதுதான். நாம எவ்வளவு, அதாவது எடப்பாடியின் ஆட்சி காலத்தில் தான் பல தமிழர் விரோத சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது, தமிழ்நாட்டின் உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தமிழ்நாட்டை அவர் அடகு வைத்தார், ஆனால் அவர் கட்சியை முழுவதுமாக சோரம் போக விடவில்லை.
இன்னைக்கும் அதிமுகங்கிற கட்சி இபிஎஸ் வசம் வலுவாக இருக்கிறது. இவர்களே என்னதான் செஞ்சாலும் அந்த கட்சியை இவர்களால் சிதைக்க முடியவில்லை. இன்னைக்கு தனியா வந்து நின்று கூட அவர் களம் கண்டு குறிப்பிட்ட பிரதான இரண்டாவது கட்சியாக நிற்கிறார். இப்ப நீங்க இன்னொன்னு பாருங்க, கோவையில பேட்டி எடுக்கிறாங்க டிஆர்பி ராஜா கிட்ட. அப்போ அண்ணாமலை பற்றி கேள்வி கேட்கறாங்க. ரெண்டாவது கட்சி எதிர்கட்சி யாரா அவனை பத்தி கேள்வி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோபமா சொல்றாரு. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது அதிமுக. அதிமுகவை நீங்கள் ஏன் திட்டம் போயிட்டு ஓரங்கட்டுறீங்க அப்படின்னு திமுகவை மதிக்கக்கூடிய இடத்தில் அதிமுக தான் இருக்கிறது. காமெடி பீஸுகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாதுன்னு இதே டிஆர்பி ராஜா சொல்லுகிறார். அது உண்மை. ஸோ அது நீங்க ரிசல்ட் வரும்போது அதை புரிந்து கொள்வீர்கள். ஸோ இன்னைக்கு ரெண்டு கட்சி தான். அதுல வந்து திமுக அதிமுக என்ற இடத்தில் இடைவெளி பெரிதாகி இருக்கிறது. நீங்க திமுக மிகப்பெரிய ஸ்வீப் லீப்ல பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். வாக்குகள் குறைந்திருக்கிறது, அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் அதிமுகவின் இடத்திலிருந்து அது வழுவி பாஜக பாக்கெட்டுகள் எல்லாம் போய் விழல, அதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன காரணத்தினால ஏடிஎம்கேயோட ஓட்டு குறைஞ்சது? இப்போ ஏடிஎம்கேன்னா எம்ஜிஆர் விசுவாசிகள், ஜெயலலிதா விசுவாசிகள் அப்படின்ற ஒரு கேட்டகரி உண்டு. திமுக எதிர்ப்புங்கிறது அதன் உள்ளடக்கம். ஆனா வடிவன்றது அவங்களுடைய விசுவாசம் தான். அவர் பார்ட்டியா அது அப்படித்தான் இருக்குது இல்லையா? இப்ப அங்க இருந்து பெண்கள் ஓட்டு வந்து பெரிய அளவுல திமுகவுக்கு மாறுது. இந்த முறை சொல்றாங்க ஒரு 20% வந்து இன்க்ரீஸ் ஆன ஓட்டு அப்படிங்கிறது பெண்கள் ஓட்டு வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. தாய் குலங்கள் ஓட்டு எப்போதும் அதிமுகவுக்கு என்ற நிலை மாறி விட்டதுன்னு சொல்றாங்க. எதனால? அதாவது எம்ஜிஆரின் அரசியல் என்பது ரெண்டு கிழவிகளை கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்தா போதும். பெண்கள் என் தெய்வமே, என் கொலசாமி, சினிமாவிலையும் அவர் அதை பண்றாங்க. நாம அதை வந்து குறையும் சொல்லக்கூடாது. அதாவது மேல் தட்டில் இருக்கிற ஒரு நபர் சாதாரண பாட்டியம்மா வந்து கட்டி பிடிக்கிறதா நடந்ததே ஒரு மிகப்பெரிய புரட்சி தான். அதனால பெரிய பொருளாதார நன்மையெல்லாம் நடக்கல. ஆனா சமூக ரீதியாக நாங்க எல்லாம் ஒண்ணுங்கிற ஒரு உணர்ச்சி அவர் உருவாக்கினார். செவ 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 செவன்னு இருக்கிறாருங்க. அவர் வந்து ஒரு லைட்டு போட்ட மாதிரி இருக்கிறாரு. வந்து கருகருன்னு இருக்கிற ஒரு பாட்டியம்மாவை கட்டி பிடிக்கிறாரு. அந்த மாற்றத்தை அவர் செய்தார். அது சரியா தப்பா, அது வெறும் ஜிகனான்னு சொல்லி விமர்சனம் பண்ணாலுமே கூட மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். தாய் குலங்கள் அதை அங்கீகரித்தது. என் தெய்வமேன்னு அவருக்கு ஓட்டு போட்டார்கள். அடுத்த கட்டமா வந்த ஜெயலலிதா எங்கள் தலைவரின் அடுத்த வாரிசுங்கிற அடிப்படையிலையும், இன்னொன்று ஆளுமை மிக்க நபர்னு சொல்லி இந்த ஊடகங்கள் சொன்னதும், அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில் அவரும் ஒரு பெண்ணாக இருந்து என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு அரசியலில் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வருகிறாங்க. அப்ப என்னுடைய ரெப்ரசன்டேட் அப்படிங்கிற அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். வெளிப்புறத்தில் தோற்றத்தில் அவர்கள் அரசியல் பெண்களுக்கானதாக தெரிந்தாலும் தனிப்பட்ட முறையில் திமுக தான் பெண்களுக்கான அரசியலை செய்யும். 89 தான் வந்து பெண்களுக்கு சொத்துரிமையை கலைஞர் கொண்டு வந்தார். இன்னைக்கும் பெண்கள் சொத்துரிமை உரிமைன்னு ஒண்ணு பெண்களுக்கு இருக்குன்னா அது சொத்துரிமை, அது கலைஞரால் கொடுக்கப்பட்டதுதான். 1000 வருஷம் கழிச்சு அதுதான். அப்போ பருப்பொருளான உரிமைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் கொடுத்தது. இப்போது அந்த ரெண்டு பிம்பங்களும் இல்லாத போது வெறும் பிம்ப அரசியல் இல்லாமல் யதார்த்தமா எம்பவர்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட்ங்கிறத தன்னுடைய ஹார்ட் கோரா வச்சிருக்கிற திமுக, அவர்களுக்கு இலவச பஸ், அவர்களுக்கு படித்தால் படிக்கிற பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய், கல்லூரி போகிற பெண்களுக்கு, அப்புறம் மாதம் மாதம் பெண்களுக்கு உரிமை தொகை, அப்புறம் தோழி விடுதி. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, என் தங்கச்சி இந்த ஊருக்கு இந்த மெட்ராஸுக்கு வரும்போது கூட நான் அவளுக்கு வந்து விடுதி பார்த்து வைக்கிறதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டேன். அவ்வளவு செலவு பண்ண வேண்டி இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எந்த பின்புலமும் இல்லாத ஒரு பெண் தன்னுடைய ஆதார் கார்டையும் ஒரு 1000 ரூபாய் காசையும் கொடுத்தா அவர்களுக்கு போதிய அளவில் பாதுகாப்பு, போய் வேலை போயிட்டு வர்றதுக்கு வசதி, அது போற பஸ் ஃப்ரீ, இவ்வளத்தையும் செஞ்சு பெண்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறது இந்த அரசு. அதனால வெறும் ஜிகனா அரசியல் இல்லாமல் உண்மையான பெண்களுக்கான அரசு இது அப்படிங்கிறத இது ப்ரூஃப் பண்ணியிருக்குது. அது இன்னைக்கு ஓட்டுகளாக மக்கள் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மை என்னன்னா கைமாறு தானங்க. எனக்கு நீ வந்து என்னை வளர்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இந்த அரசு வளரணும்னு நான் நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இப்படித்தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான இந்த பெண்கள் வாக்கு வித்தியாசம் வருகிறதே தவிர இந்த எடப்பாடி பழனிசாமி
ஆட்சியில எதுவுமே நடக்கல. அது ஆண்களுக்கும் நடக்கல, பெண்களுக்கும் நடக்கல, ஏழைகளுக்கும் நடக்கல, பணக்காரனுக்கும் நடக்கல, தமிழர்களுக்கும் நடக்கல ஒட்டுமொத்தமா. இதுல இளைஞர்களுடைய ஓட்டு இந்த முறை திமுகவுக்கா அதிமுகவுக்கான்னு 2 பேர்த்துக்கும் இல்லை, அது பிஜேபிக்கு நாம் தமிழருக்கும் போயிருச்சு. இளைஞர்களை வசீகரிக்கும் தன்மை திமுக அதிமுக அந்த 2க்கும் இல்லை, பிஜேபின்னு கூட சொல்ல. ஏன்னா பிஜேபியில் அண்ணாமலை வருவதற்கு முன்பு யாரும் அப்படி இளைஞர்கள் வசீகரிக்கல. அண்ணாமலையும் சீமானம் தான் வசீகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதை பத்தி உங்களுடைய பார்வை. அதாவது எந்த இளைஞர்கள் இளமைஞர்களுக்கான வாக்குகளை பெறுகிற அந்த அரசியலை செய்வதாக இருந்தால் உதயநிதியும் களத்தில் நிற்கிறார். அவர் இளைஞர்களுக்காக, இன்னும் சொல்வதாக இருந்தால் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து பல விளையாட்டு போட்டிகளை நடத்தி கேட்டுறாரு, ப்ரூவ் பண்றாரு. நீங்க மற்றவங்களாவது பேசுறாங்க, கேலோ இந்தியாவா இருக்கட்டும், அல்லது செஸ் ஒலிம்பியாடா இருக்கட்டும், அல்லது உள்ளூர் கபாடி போட்டிகள் நடத்துறதா இருக்கட்டும், கலைஞர் உதவி திட்டத்தின் கீழே மைதானங்கள் அமைச்சு பொருட்கள் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் களத்துல நின்று வேலை செய்பவர் உதயநிதி. அது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கான நீட் விவகாரத்தில் பருப்பொருளாக செங்கலை தூக்கிட்டு இன்னைக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஒரு ரியல் ஹீரோங்க. நீங்க இவங்க எல்லாம் வாய்ச்ச விடால். இன்னைக்கு வரையிலும் சீமானும் சரி, இந்த நபரும் சரி, வெறும் வாயால் அளந்ததை தவிர வேற என்ன செஞ்சு முடிச்சாங்க? சாதித்தது என்ன? ஒண்ணும் கிடையாது. ஆனா இவர் ஒரு அமைச்சராக இருந்தும் சாதிக்கிறார். அதுபோக இந்த மக்களின் பிரச்சனையிலிருந்து பேசுறாரு. நீட் எங்களுக்கு வேண்டாம் என்பது பெண்களின், குழந்தைகளின், இந்த மக்களின், இளைஞர்களின் பொதுவான உணர்வு நிலை. அதுக்கு எதிராக போய் நின்றுட்டு இதே அண்ணாமலை இளைஞர்களை எப்படி வெல்ல முடியும்? உயிரே போனாலும் சரி, நாங்கள் நீட்டுக்கு தடை கொண்டு வர மாட்டோம்னு பேசுறாப்புல. உயிரே போனாலும் எத்தனை உயிர் போறது? 23 உயிர் ஏற்கனவே போயிடுச்சு. இன்னும் பெரிய கொடுமை என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டை சொல்லிட்டு இருக்கிறோம். ராஜஸ்தான்ல கோட்டான்னு ஒரு ஊரு, அந்த ஏரியாவில் நிறைய கோச்சிங் சென்டர். ஒரு வருஷத்திலே 27 உயிர்கள் போயிருக்கு. ஸோ உயிரே போனாலும் நாங்கள் நீட்டை வாபஸ் வர மாட்டோம் அப்படின்பது இளைஞர்கள் வாழ்க்கையில் அல்லது அவர்களுடைய அந்த கனவுகளில் மண்ணள்ளி போடுற ஒரு விஷயம். எல்லாமே நல்லா படிக்கிற பசங்க வேற. இன்னொரு விஷயத்தை கவனிங்க. உதயநிதி அவர்கள் திமுகவுக்குள் முழு நேரமாக முழு வீச்சாக வேலை செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகு 30 லட்சம் இளைஞர்கள் திமுகவுக்குள்ள இணைஞ்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு போலி கட்சியில இவ்வளவு நாள் வெறும் வாய்ச்சவடாலை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்த தம்பிகள் தான் கொத்து கொத்தாக கூட்டமா சேர்ந்திருக்காங்க. திண்டுக்கல்லாம் மொத்தமா அந்த மாவட்டம் அப்படியே கலைஞ்சு சரி, நான் என்ன கேட்கிறேன், ஒருவேளை இந்த கரிஸ்மெட்டிக் லீடர் நீங்க என்ன பந்தா பண்ணாலும் இந்த அண்ணாமலைக்கு எங்க இருந்து வரணும்? இளைஞர்கள் வர்றாங்க. ஏற்கனவே ஒரு கூடாரம் நாம் தமிழர் கூட்டத்துக்கு கொஞ்சம் இளைஞர்கள் கூட்டம் உண்டு, அது எல்லோருக்கும் தெரிந்ததுதான், வாட்ஸ்அப் குரூப். அவங்க வர்றதா இருந்தா கூட இங்க வந்திருக்கணும்ல. அப்படி வரலையே. 30 லட்சம் பேர் திமுகவுக்கு வந்திருக்கிறார்கள். சரிங்களா? இன்னொன்று நம்ம கண் முன்னாடியே தெரியுது, பெரிய பெரிய பொறுப்பாளர்களே நாம் தமிழர்ல இருந்து விலகி ஓடுவதையும் இளைஞர்கள் வெளியில போறதையும் நாம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். அதை பத்தி நிறைய பேசியிருக்கமும் கூட. அதனால இளைஞர்களை இவர்கள் வெல்கிறார்கள் அப்படிங்கிறதும் இந்த தேர்தலில், அதாவது இது வரைக்கும் முன்னாடி என்ன நடந்துச்சோ இல்லையோ, இந்த தேர்தலில் அது முற்றிலும் பொய்யானது அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம நிறைய விஷயங்கள் விவாதிச்சிருக்கிறோம், அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேர்களை மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.